அப்போ அந்த காட்டுல கடுமையான பஞ்சகாலம். அந்த காட்டுல இருந்த எந்த மரங்கள்லையுமே பழங்கள் இல்லை. அதனால அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இப்படியே போயிட்டு இருந்தா நாம நிச்சயமா இறந்துருவோம். சீக்கிரமா நம்முடைய பஞ்ச காலத்துக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். ஆனா நம்ம என்ன செய்யறது? மழை காலத்தையும் கோடை காலத்தையும் கூட நம்ம சுலபமா கடந்து வந்துடுறோம். ஆனா இந்த மாதிரி பஞ்ச காலங்களை கடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. போன தடவை வந்த பஞ்ச காலத்துல நிறைய பறவைகள் இறந்து போனாங்க. இந்த முறை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. கவலைப்படாதீங்க நண்பர்களே, இதுக்கு என்கிட்ட நல்ல ஒரு வழி இருக்கு. பக்கத்து காட்டுல என்னுடைய பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க. அதனால அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அவங்க இந்த மாதிரி நிறைய பஞ்ச காலங்களை கடந்து வந்தவங்க தான். நாம் அவங்க கிட்ட ஏதாவது யோசனை கேட்டா அவங்க நமக்கு நிச்சயமா நல்ல யோசனை சொல்லுவாங்க. அப்படின்னா நாம காலம் தாமதிக்க வேணாம். வாங்க நண்பர்களே, உடனே புறப்படலாம். இப்படி பேசிக்கிட்டு அந்த பறவைகள் பக்கத்து காட்டை நோக்கி பயணிச்சாங்க. ரொம்ப நேர பயணத்துக்கு அப்புறம் அந்த பறவைகள் அந்த வயசான பறவையை சந்திச்சாங்க. பாட்டி, இவங்கெல்லாம் என் கூட பக்கத்து காட்டில் வசிக்கிற என்னுடைய நண்பர்கள். இப்போ நம்ம காடுகள்ல எல்லாம் பஞ்சக்காலம் நிலவிட்டு இருக்கிறதால நாங்கள் எல்லாரும் உணவுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த பஞ்சத்தால எங்கள் காட்டில் பல பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த பஞ்ச காலத்தில் எப்படியாவது நாங்கள் உயிர் தப்பிக்கணும். அதுக்காக தான் உங்களை சந்திக்க வந்தோம். இதிலேருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க பிள்ளைகளா. கோடை காலத்தையும் மழை காலத்தையும் கூட நாம் சுலபமாக கடந்து வந்துடலாம். அதுக்கெல்லாம் நமக்கு வழிகள் தெரியும். ஆனால் இந்த மாதிரி பஞ்ச காலத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வயசான பறவை எனக்கு பஞ்ச காலத்தை எப்படி கடக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. அதன் மூலமாக தான் நான் இன்னைக்கு வரைக்கும் பஞ்ச காலத்தை கடந்து வரேன். உங்களுக்கும் நான் பஞ்ச காலத்தை எப்படி கடக்கிறதுன்னு சொல்லித்தாரேன் அப்படின்னு சொன்ன அந்த பறவை அவங்கள ஒரு ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போணுச்சு. பிள்ளைகளா, இதோ இந்த ஆறு தான் நம்ம பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை தரப்போகுது. என்னது, இந்த ஆறு நம்ம பிரச்சனைக்கு தீர்வு தரப்போகுதா? அப்படின்னா இந்த ஆத்துல இருக்க தண்ணியை குடிச்சுதான் நம்ம பஞ்ச காலத்தை கடந்து வரணுமா? இதுக்கு எதுக்கு நாங்கள் இந்த காட்டுக்கு வரணும்? எங்களுடைய காட்டுல தான் நிறைய ஆறுகளும் தண்ணீரும் கிடைக்குமே. அட கடவுளே, உங்களை நம்பி வந்ததுக்கு இதுதான் லாபமா? இருங்க பிள்ளைகளா, அவசரப்படாதீங்க. வாழ்க்கையில் நிதானம் ரொம்ப முக்கியம். எந்த காரியத்தையும் நாம் பொறுமையாக நிதானித்து தான் செய்யணும். நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வை நாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த பிரச்சனையை நாம் சுலபமாக கடந்துடலாம். அப்படித்தான் இந்த பஞ்ச காலமும். நீங்கள் எல்லாரும் இதோ இந்த நீரை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் இந்த நீரில் துள்ளி குதிக்கிற மீன்கள் உங்கள் யாரு கண்ணுக்கும் தெரியலை. அந்த மாதிரி தான் சில பிரச்சனைகளுடைய தீர்வுகள் யாருக்கும் தெரியாது. நம்ம நிதானித்து பார்த்தோன்னா அந்த தீர்வு நம்ம கண்ணுக்கு தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நாம் இந்த பஞ்ச காலத்தை கடந்து வரத்துக்கு இதோ இந்த மீன்கள் தான் நமக்கு உதவி செய்ய போகுது. நான் சின்ன வயசில் இருந்தப்போ இந்த மீன் பிடிக்கிற வித்தையை கற்றுக்கிட்டேன். அது மூலமாக தான் இத்தனை பஞ்ச காலங்களையும் சுலபமாக கடந்து வந்தேன். அது மட்டும் இல்லை, இப்போது காட்டில் நிலவர பஞ்ச காலத்தையும் நான் தினமும் இப்படி தான் கடந்து வரேன். உங்களுக்கும் நான் மீன்கள் பிடிச்சு தாரேன். நீங்களும் சுலபமாக இந்த பஞ்ச காலத்தை கடந்துடலாம் அப்படின்னு சொன்ன அந்த வயசான பறவை அந்த எல்லா பறவைகளுக்கும் மீன்களை பிடிச்சு கொடுத்தது. எல்லா பறவைகளும் அந்த மீன்களை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. பாட்டி, நாங்கள் எல்லாரும் எங்களுடைய காட்டுக்கு போகிறோம். தினமும் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். நீங்கள் எங்களுக்கு மீன்களை பிடிச்சிட்டாங்க. சரி பிள்ளைகளா, நீங்கள் எல்லாரும் உங்களுடைய காட்டுக்கே போங்க. உங்களுக்கு உணவு தேவைப்படும் போது இந்த பாட்டியை சந்திக்க வாங்க. நான் உங்களுக்கு தினமும் மீன்களை பிடிச்சு வைக்கிறேன். அதிலிருந்து அந்த காட்டில் இருந்த பறவைகள் சந்தோஷமாக ஓய்வெடுப்பாங்க. பசிக்கும் போது மட்டும் அந்த வயசான பறவையை சந்தித்து மீனை வாங்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் சுஜிக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சுஜிக்குருவி சொந்த காலில் நிற்கணுங்கிறதுல
ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நண்பர்களே, நாம எந்த விஷயத்துக்காகவும் எப்பவும் அடுத்தவங்கள சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு என்னுடைய பாட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம மீன் பிடிக்கிறதுக்காக அந்த வயசான பாட்டியை சார்ந்திருக்க கூடாது. நாமளே எப்படி மீன் பிடிக்கணும்னு கத்துக்கணும். நாம எல்லாரும் இங்க தெண்டமா பொழுதுபோக்குறதுக்கு பதிலா அந்த பாட்டி கிட்ட போய் மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம். என்னது, மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கணுமா? அதுக்கு தான் எங்கள் பாட்டி இருக்காங்களே. அப்புறம் இதுக்காக தண்டமாக மீன் பிடிக்கிறத கற்றுக்கணும். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இங்கே ஓய்வெடுக்கலாம். பசிக்கும்போது பாட்டியே மீன் பிடிச்சி தருவாங்க. என்னால் எல்லாம் கஷ்டப்பட முடியாது, நீ வேணா கஷ்டப்படு. அப்படி சொன்ன அந்த பறவைகள் உழைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தங்களுடைய வீட்டிலேயே ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சுஜுக்குருவி அப்படி செய்யல. தினமும் அந்த வயசான பறவை கூட போய் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கத்துக்க ஆரம்பிச்சது. தினமும் அந்த வயசான பறவை மீன் பிடிக்கும் போது சுஜுக்குருவி கரையில உட்காந்து எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கவனிச்சது. பிறகு தானும் அந்த பறவை மாதிரியே மீன் பிடிக்க முயற்சி செஞ்சது. சுஜுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டும் அதால மீன் பிடிக்க முடியவே இல்லை. ஆனா சுஜுக்குருவி தன்னுடைய முயற்சியை விடாம திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சது. கடைசியா விடாமுயற்சியோட பலனா சுஜுக்குருவி மீன் பிடிக்க கத்துக்குச்சு. அந்த காட்டுல எல்லா பறவைகளும் நிம்மதியா ஓய்வெடுப்பாங்க. ஆனா சுஜுக்குருவி மழையிலையும் காத்துலையும் கஷ்டப்பட்டு பக்கத்து காட்டுக்கு பயணிக்கும். அப்புறம் அந்த வயசான பறவையோட சேர்ந்து மீன் பிடிக்கும். இதுவே வழக்கமா இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த வயசான பறவை திடீர்னு இறந்து போயிடுச்சு. எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த வயசான பறவைய அடக்கம் பண்ணாங்க. இப்போ நாம என்ன செய்யறது? என்னுடைய பாட்டி தான் இவ்வளவு நாள் நம்ம எல்லாருக்கும் உணவு கொடுத்தாங்க. இப்போ அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இனி நமக்கு யாரு உதவி செய்வா? நாம எப்படி உயிர் வாழ்றது? கடவுளே, எங்களை யாரு இனி காப்பாத்துவா? ஐயோ, நாம இனி எப்படி இந்த பஞ்ச காலத்தை கடக்க போறோம்னு தெரியலையே. இப்போ நமக்கும் மீன் பிடிக்க தெரியாது. இப்போ நாம என்ன செய்யறது? எப்படி அந்த ஆத்துல மீன் பிடிச்சு சாப்பிடுறது? நண்பர்களே, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் மீன் பிடிக்க கத்துக்கிட்டேன். என்னால உங்க எல்லாருக்கும் மீன் பிடிச்சு தர முடியும். நான் உங்க எல்லாருக்கும் மீன் பிடிச்சு கொடுக்கறேன். இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்ன சுஜுக்குருவி அந்த எல்லா பறவைகளுக்கும் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் மீன் பிடிச்சு கொடுத்து உதவி செஞ்சது. அதை சாப்பிட்டு எல்லா பறவைகளும் சந்தோஷமா உயிர் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, எந்த விஷயத்துக்கும் நாம அடுத்தவங்களை சார்ந்திருக்க கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் நாமளும் கத்துக்கணும்னு அந்த பறவைங்க ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம எப்பவும் சொந்த கால்ல நிக்க கத்துக்கணும். நாம எதுக்காகவும் அடுத்தவங்களை சார்ந்திருக்க கூடாது. நண்பர்களே, இந்த கதையில் இடம்பெறும் பறவைகளின் பெயர்களாக உங்கள் குழந்தைகளின் பெயர்கள் சித்தரிக்கப்பட நீங்க விரும்பினால் உங்கள் குழந்தைகளின் செல்ல பெயர்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய கதைகள்ல குருவிகளின் பெயர்களாக உங்கள் குழந்தைகளின் பெயர்கள் சித்தரிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.